யாழ்த்திசை உறவுகளுக்கு வணக்கம். தோழர்களே, ஆணவ கொலை அக்கறையின் பாற்பட்டது என்று ஒரு நடிகர் கூறியிருக்கிறார். அவர் ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கிறார். அந்த திரைப்படங்கள் வழி அதனுடைய தொடர்ச்சியாக இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார். தமிழ் திரைப்படங்களில் ஆணவ கொலை, காதல், நாடக காதல் இது குறித்து தோழர்களே, ஒரு சமூகத்தினுடைய எந்த ஒரு பிரச்சனையும் திரைத்துறையில் அது ஒரு வியாபார பொருளாக மாற்றப்படுவது என்பது காலங்காலமாக நடக்கக்கூடிய செய்திதான். அதற்கு நிறைய உதாரணங்களை காட்ட முடியும். கேப்டன் பிரபாகரன் என்ற ஒரு படம், வீரப்பனை பற்றிய செய்திகள் தமிழகத்தில் பரவி கொண்டிருந்த காலகட்டத்தில், தமிழீழ விடுதலை புலிகளை பற்றிய செய்திகளும் கூடுதலாக பரவி கொண்டிருந்த காலகட்டத்தில், பிரபாகரன் என்ற பெயரோடு உள்ளவர் வீரப்பனை பிடிப்பதாக சொல்லப்பட்ட கதை அது. அதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் அப்பாற்பட்டது. அது ஒரு எதிரொலிப்பு. அதுபோலவே திராவிட இயக்கத்தினுடைய பிரதிபலிப்பு, தேசிய இயக்கங்களுடைய பிரதிபலிப்பு, இவையெல்லாம் திரைப்படங்களில் படிமங்களாக தொடரும். குறிப்பாக திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் கால் ஒன்று ஆரம்பித்த பிறகு தமிழ் திரைத்துறை என்பது திராவிட இயக்கங்களுடைய கொள்கை முழக்கங்களை, கொள்கை விளக்கங்களை கூறக்கூடிய திரைப்படமாகவே அது பெரிய அளவில் வளர்ந்து வந்தது என்பதை நாம் மறுக்க முடியாது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் போன்றவருடைய திரைப்படங்கள்லாம் அந்த வரிசையில் வருகிறது. 80கள் 90கள் காலகட்டத்தில் சில புரட்சிகர சிந்தனை உடைய படங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அவையெல்லாம் தமிழ்நாட்டில் அப்பொழுது ஏற்பட்ட உழவர்களுக்கே நிலம் சொந்தம், திராவிட இயக்க செல்வாக்கிலிருந்து விடுபட்டு ஒரு இடதுசாரி சிந்தனையை ஒட்டிய சமூக கண்ணோட்டம் தமிழ் சமூகத்தில் உருவான காலகட்டத்திலே அவையும் திரைப்படங்களில் பாதிப்பை ஏற்படுத்தின. அதற்கு பிறகு தென் மாவட்டங்களில் வந்த இயக்குநர்கள், குறிப்பாக பாரதி ராஜா போன்றவர்கள், அவர்களை தொடர்ந்து மண்ணின் மனம் கமழக்கூடிய தமிழ் பாரம்பரியம் மிக்க அந்த கதைகளை, கதையாடல்களை எல்லாம் அவர்கள் திரைப்படங்களாக கொண்டு வந்தார்கள். இவை எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருளாதார கண்ணோட்டத்தில் தான் திரைப்படங்களாகவும் மாறுகின்றன. அந்த அடிப்படையில் தான் ஒரு 90களுக்கு பிறகு சாதிகளை பெருமைப்படுத்தக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம், சாதி பெருமை பேசக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம், குறிப்பாக பிற்படுத்தப்பட்டோர் சமூகங்களை ஒட்டிய சாதி பெருமை கதையாடல்கள் எல்லாம் தென் மாவட்டத்தை ஒட்டி, மேற்கு மாவட்டங்களை ஒட்டி எல்லாம் திரைப்படங்கள் வந்தன. அவையெல்லாம் தமிழ்நாட்டிலே பெரிய அளவில் வெற்றியடைந்து ஓடவும் செய்தன. தேவர் மகன், சின்ன கவுண்டர் போன்ற திரைப்படங்கள் எல்லாம் ஓடவும் செய்தன. இப்போ 2000க்கு பிறகு, 2010க்கு பிறகு இங்கே சமூகத்தில் சாதிய பிரச்சனைகள் கூர்மை அடையும் போது தலித் இயக்கங்களுடைய பாத்திரம் ஒன்று மேலெழுந்து வரும்போது அதை ஒட்டி அந்த தளத்திலிருந்து வரக்கூடிய இயக்கங்களுடைய கதைகள், கதை மாந்தர்கள், கதைக்களம், அவருடைய திரைப்படம், இவையெல்லாம் பட்டியல் சமூக மக்களுடைய அந்த பிரச்சனைகளை சொல்லக்கூடிய கோணத்தில் அப்படியும் கதைக்களம் உருவாகி அதை ஒட்டிய கதைகளும் திரைப்படங்களும் வந்தன. இப்பொழுது இயக்குனர் ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்களெல்லாம் இந்த வரிசையில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோலவே தமிழ் சமூகத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளையும் நியாயமான சமூக கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க வேண்டும், ஒரு பொதுவான கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க வேண்டும், இடது கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க வேண்டும், ஒரு தமிழ் தேசிய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் கூட மேலோங்கி நிற்கின்றன. அசுரன் போன்ற திரைப்படங்கள் எல்லாம் நமக்குள் சாதி சண்டைகள் இருந்தாலும் கூட நாம் பேசுகின்ற மொழி ஒரே மொழி, அது போலதான் நம்மை சேர்க்க என்கின்ற கருத்துக்களை உள்வாங்கிய படம். ஜனநாதன் போன்ற இயக்குநர்கள், இன்னும் பல்வேறு இயக்குநர்கள் ஒரு தேசிய இன அரசியலை ஒரு இடது கண்ணோட்டத்தில் கூறியிருக்கக்கூடிய அந்த திரைப்படங்களும் வந்திருந்தன. ஆனால் இப்படியான கதைக்களங்கள் உருவாகி கொண்டிருக்கிற அதே சூழலில் தான் வட மாவட்டங்களில் மோகன்ஜி,
அப்புறம் வந்து இந்த இப்போ ரஞ்சித் போன்றவர்களும் திரைப்படங்களை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இந்த திரைப்படங்கள் முக்கியமானது என்னன்னா, தமிழ் திரையுலகில் சாதிய பிரச்சனைகளை பேசக்கூடிய திரைப்படங்கள். ஏற்கனவே பிற்படுத்தப்பட்டோர் சாதிகளை மையப்படுத்திய குறிப்பாக தேவர் சமுதாயம், கவுண்டர் சமுதாயம் என்றெல்லாம் வந்த திரைப்படங்கள் இவையெல்லாம் வந்திருந்த சூழலில் அவை ஏதும் சமூகத்தில் தாக்கத்தை உருவாக்கவில்லை. மாறாக தலித் இயக்குனர்கள், தலித் அரசியல் சார்ந்த இயக்குனர்கள் இந்த திரைத்துறைக்குள் வந்த பிறகு அவர்கள் எடுக்கின்ற திரைப்படங்கள் சமூகத்தில் தேவையற்ற சிக்கல்களை உருவாக்குகிறது என்கின்ற ஒரு வாதங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த வாதங்கள் குறிப்பாக எதை நோக்கி போகுதுன்னு சொன்னால், திரைப்படத்துறை என்பது ஒரு பொருளியல் கண்ணோட்டத்திலானது தான். யாரும் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வர்றேன் அப்படிங்கிறவங்க ரொம்ப குறைவு தான். எல்லோருமே படம் தயாரிப்பது, படம் இயக்குவது, நடிப்பது, சம்பாதிப்பது, தங்களுடைய சொந்த வாழ்க்கையை வளமாக்கி கொள்வது என்பது அதில் ஒரு குறிப்பிட்ட விகிதம் சமூக சிந்தனை இருக்கலாம். அப்படித்தான் வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நிறைய இயக்குநர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவங்களுக்குள்ளார இந்த விஷயங்கள் வந்து இப்போ என்னவா மாறுதுன்னு சொன்னாக்கா, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இயக்குனர் ரஞ்சித், மாரி, செல்வராஜ் போன்றவர்கள் எல்லாமே சிக்கலுக்குள்ளான திரைப்படங்களை எடுக்கிறார்கள். இவர்கள் எடுக்கிற திரைப்படங்கள் தான் சமூகத்தில் சாதிய பிரச்சனையை கூர்மைப்படுத்துது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்போ இது உண்மையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்து எழுது. அதுபோலவே இப்போ நடிகரும் இயக்குனருமான ரஞ்சித் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். கொங்கு மண்டலத்தை சார்ந்த ரஞ்சித் அவர்கள். அவர் வந்து கவுண்டம்பாளையம் என்கின்ற ஒரு படத்தை எடுத்திருக்கிறார். அந்த படத்தில் ஏற்கனவே அதில் வந்த வசனங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் குறிப்பிட்ட கட்சியையும், தமிழ்நாட்டினுடைய குறிப்பிட்ட அரசியல் கட்சியையும் நேரடியாக சுட்டக்கூடிய விமர்சனங்கள் இதில் இருப்பதாக கடும் விமர்சனங்களும் திறனாய்வுகளும் வந்தன. அதில் வந்து அவர் வந்து நாடக காதல் என்பதையெல்லாம் செய்து ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் மற்ற சமுதாய பெண்களை வந்து காதலிப்பது போல் நாடகமாடி திருமணம் செய்து கொள்வதற்கு முயல்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும் என்பதாக அந்த கதை சொல்வதாக நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ அவர் தான் இப்போ அண்மையில் என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நிறைய செய்திகள் சொல்லும் பொழுது, ஆணவ காதல் என்பது ஆணவ கொலை என்பது அதை கொலையாக பார்க்க வேண்டியதில்லை, அது பெற்றோர்கள் உடைய அக்கறையாக பார்க்கணும்னு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம இருக்கிறது தமிழ்நாடா இல்லை என்ன இது என்பது நமக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா இப்போ இது மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்கிறாருன்னா இதற்கு எதிர்வினை ஆற்றுவதா இல்லை இவருடைய அறிவு அவ்வளோதானு எதிர்வினை ஆற்றாமல் கடந்து போவதா என்பதும் ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனால் இப்போது ரஞ்சித்தை பற்றி நம்ம பேச வேண்டிய விஷயம் இல்லை, அவருடைய புரிதல் அவ்வளோதான். ஆனால் தமிழ் திரைத்துறைக்குள் தமிழ்நாட்டினுடைய சமூக பிரச்சனையை எப்படி கையாளுகிறார்கள், எப்படி வாதப்படுத்துகிறார்கள், எந்த கண்ணோட்டத்தில் அணுகிறார்கள் என்கின்ற ஒரு பார்வை நமக்கு தேவைப்படுகிறது. குறிப்பாக ஆணவ கொலை என்பது இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் ஆணவ கொலை செய்யாத சாதியே இல்லை என்கிற நிலைமை வந்துவிட்டது. ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேறு. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலைமை, ஆணவ கொலை என்பது பட்டியல் சாதி இளைஞர்களை பிற்படுத்தப்பட்ட சாதி மற்றும் உயர் சாதி பெண்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டால் அது குடும்பத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு அந்த பட்டியல் சாதி இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படித்தான் வந்து நாம் வந்து சமூகத்தில் பார்த்திருக்கிறோம். அப்போது இன்றைய சூழலில் பட்டியல் சாதியினராலேயே அவர்களுக்கு கீழ் உள்ள பட்டியல் சாதியை சேர்ந்தவர்களும் மற்றவர்களும் கூட கொல்லப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு கொடூரமான உதாரணங்கள் முன்னுக்கு வந்திருக்கின்றன. இது வந்து அண்மையில் வந்த ஒரு விஷயம். தருமபுரியில் சமூகத்தில் ஒடுக்குமுறைக்குள்ளான குறிப்பாக தமிழ்நாட்டில் இது மாதிரியான திருமணங்கள் மூலம் கொலைக்குள்ளாகக்கூடிய ஒரு சமூகத்தினரே ஒரு இஸ்லாமிய இளைஞன் தங்கள் வீட்டு பெண்ணை திருமணம் செய்ய முயல்கிறான் என்பதை தெரிந்து ஒதுங்கச் சொல்லி ஒதுங்கவில்லை என்பதனால் கடைக்குள் புகுந்து கொடூரமாக வெட்டி கொண்டார்கள். தர்மபுரியில் இளவரசன் திவ்யா இந்த பிரச்சனை, இளவரசனுடைய அந்த தற்கொலை, அவருடைய தற்கொலைக்கு தூண்டியவர்கள் யார், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியது. அதுபோல சங்கர், பொள்ளாச்சியில் சங்கர், உடுமலைப்பேட்டை சங்கர், கௌசல்யா
சங்கர் கொல்லப்பட்டார். கௌசல்யா அவருடைய தாய் தந்தையரால் கொல்லப்பட்டார். அது எல்லாம் பெரிய வாதப் பொருளாக மாறியது. கோகுல்ராஜ் கொங்கு மண்டலத்தில் யுவராஜ் என்கின்ற ஒரு கொங்கு வேளாள கவுண்டர் கட்சியை சேர்ந்த ஒரு அரம்பரால் யுவராஜ் என்கின்ற பட்டியல் சமூக இளைஞர் கொல்லப்பட்டார். அந்த வழக்கெல்லாம் கூட எடுத்து நடத்தி அந்த யுவராஜிக்கு தண்டனைலாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் பொதுவெளியில் பெரிதாக வாதிக்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் பாதித்த அளவிற்கு பட்டியல் சமூகங்களே ஆணவ கொலையை செய்தது தமிழ்நாட்டில் பெரும் பேசு பொருளாக மாறவில்லை என்பது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அதுக்காக நாம் இதை பெரிதுபடுத்துகிறோமா அப்படிங்கிறதுக்காக இல்லை. எப்படி ஒடுக்குமுறைக்குள்ளாகக்கூடிய சமூகங்கள் பிற சமூகங்களால் கொலைக்குள்ளாகக்கூடிய சமூகங்கள் எப்படி இந்த மாதிரியான கொலைகளை செய்கின்றன என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூக அரசியல் கண்ணோட்டத்தில் ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அதை நம்ம ஆய்வுக்குட்படுத்தணும். அப்படி ஆய்வுக்குட்படுத்த மறுப்பது என்பது நாம் ஒரு சமூகத்தினுடைய அரசியல் போக்கை நாம் கவனிக்க தவறுகிறோம் என்பதுதான். இப்போ தமிழ் திரைத்துறையில் இவெல்லாம் எப்படி எதிர்விக்கிறது என்றால், தமிழ் திரைத்துறையில் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை, தமிழ்நாட்டில் உள்ள காதலில் என்ன பிரச்சனை இருக்குது, வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது, சாதி அடிப்படையிலான பிரச்சனைகள் என்ன இருக்குது, மத அடிப்படையிலான பிரச்சனைகள் என்ன இருக்குது, அரசியல் பிரச்சனைகள் என்ன இருக்குது, இப்படியெல்லாம் பொதுவாக தொகுத்து தமிழ் திரைத்துறையில் இதெல்லாம் விளக்கப்படுத்துகிறாங்கன்னா இல்லை. ஒரு சாதியிலிருந்து வரக்கூடிய இயக்குனர் அந்த சாதியினுடைய பிரச்சனைகளை படம் எடுக்கிறார். அந்த சாதிக்கு எந்த சாதி எதிராக இருக்குதுன்னு நினைக்கிறாரோ அதை வெளிப்படுத்துகிறாரு. அடையாளங்களாகவோ அல்லது நேரடியாகவோ வெளிப்படுத்துகிறார். இதுதான் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். பாரதிராஜா படம் எடுத்தார். பாரதிராஜா பெரும்பாலான கதை மாந்தர்களை அவர் தேவர சமூகமாக சித்தரிப்பார். ஆனால் அதில் அவருடைய தவறையும் சுட்டி காட்டுவார். அதுபோல் பல்வேறு திரைப்படங்களை நம்ம சொல்ல முடியும். தேவர் மகன் திரைப்படம் ஒரு சாதிக்குள்ளவே கதாநாயகனும் அந்த சாதிக்குள்ளவே வில்லனையும் கொண்டதாக இருந்தது. ஆனால் இப்போ வர இயக்குனர்கள், அது ரஞ்சித்தா இருக்கட்டும், மாரி செல்வராஜா இருக்கட்டும், மோகன்ஜியாக இருக்கட்டும், இன்னும் சில இயக்குநர்களை கூட சொல்லலாம், இவர்கள் எல்லோருமே பொது கண்ணோட்டத்தில் சாதி பிரச்சனைகளை கையாளுகிறார்களா என்பதிலே பாகுபாடு இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது. ஒரு வெற்றிமாறன் அளவிற்கு ஒரு சமூகத்துடைய பிரச்சனையை தமிழ் சமூகத்தில் அனைத்து சாதி மக்கள் மத்தியிலும் முன்வைத்து நியாயம் கேட்கக்கூடிய கண்ணோட்டத்தில் இவர்கள் திரைப்படம் எடுக்கிறார்களா என்கின்ற கேள்வி நமக்கு இயல்பாகவே எழுகிறது. அது இயக்குனர் ரஞ்சித்தினுடைய திரைப்படங்களாகட்டும், மாரி செல்வராஜனுடைய சில திரைப்படங்களாகட்டும், இதெல்லாம் நமக்கு எழுது. ஆனால் இவர்கள் ஒரு சித்தாந்த பின்புலத்திலிருந்து இந்த திரைப்படத்தை இயக்குவதாக சொல்லுகிறார்கள். இவர்களுடைய அந்த திரைத்துறை அரசியல், அந்த திரைப்படங்களுக்கு பின்னாலே ஒரு அம்பேத்கரிய தலித்திய அரசியல் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த தலித்திய அரசியல் என்பது எப்படி இருக்கிறது என்றால், அவர்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கிறார்கள், அவருடைய பிரச்சனைகளை பேசுகிறார்கள். அதிலே நமக்கு எந்த விதமான மாற்று மறுப்பில்லை. ஆனால் அந்த பிரச்சனைகளை சொல்வதன் வழி மற்ற சமூகத்தில் உள்ள ஜனநாயக சக்திகளையும் மற்ற சமூகத்தில் உள்ள உழைக்கும் மக்களையும் தங்கள் நியாயத்தை உணரக்கூடிய இடத்திற்கு திரட்டுகிறார்களா, இல்லை எதிர்மைப்படுத்துகிறார்களா? இதுதான் இப்போ முக்கியமான கேள்வி. இவருடைய படத்தை பார்த்து விட்டு மற்ற சமூகத்தைச் சேர்ந்த உழைக்கும் மக்கள் இது சரிதான், நாம் பிரச்சனையில் பட்டியல் சமூகத்தின் பக்கம் தான் நிற்கணும்னு உணர்றாங்களா? அப்படி உணர வைப்பதற்கான திரைப்படங்களை அவர்கள் எடுக்கிறார்களா? கதை மாந்தர்களை அவர்கள் அனுமதிக்கிறார்களா என்றால் நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அது சமூகத்தில் இன்னும் கூர்மையாக வாதிக்கப்படவில்லை, அப்படியான உதாரணங்கள் முன்னுக்கு வரவில்லை என்கின்ற விஷயங்களும் இருக்கிறது. இப்போ இவர்களுக்கு மாற்றாக இங்கே மோகன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் எடுக்கிறார். இவருக்கு என்ன சித்தாந்தம் இருக்குது? அவர்களுக்காவது அம்பேத்கரையும் தலித்தியும் இருக்குது. அம்பேத்கரின் தலித்தி எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் யாரும் அணிசேர வேண்டிய தேவையில்லை, நாங்கள் சாதியற்றவர்களாக இருக்கிறோம், மற்றவங்க தான் சாதி வெறி பிடித்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் பதிவு பண்ணுறாங்க. அதுக்கு அவங்களுடைய தலித்தியம் அம்பேத்கரம் என்கின்ற கொள்கைகள் கோட்பாடுகள் அவங்களுக்கு பின்புலமாக இருக்குது, சரியாக தவறும். ஆனால் மோகன்ஜி போன்ற இயக்குநர்களுக்கு பின்னால் என்ன தத்துவம் இருக்கிறது, என்ன அரசியல் சித்தாந்தம் இருக்கிறது? அவர் வன்னியர்களை பற்றி எத்தனை திரைப்படங்கள் வந்திருக்கின்றன என்று கேட்கிறார். வன்னிய மக்களுடைய வாழ்வியலை பற்றி எது வந்திருக்குதுன்னு கேட்க, என்ன வன்னிய மக்களுடைய வாழ்வு, வன்னியுடைய திரைப்படங்களை பற்றி நீங்கள் எடுப்பது என்பது வெறுமனே பெண்களை ஏமாற்றுவது, பெண்கள் பாதிக்கப்படுவது, இது மட்டும்தான் அந்த மக்களுடைய பிரச்சனையா என்கின்ற கேள்விகள் நமக்கு எழுகிறது. அப்போது இதில் ஒரு முடிவுகளுக்கு ஒரு அரசியல் அடிப்படையில் நாம் வருவதற்கு முன்னால்
இதெல்லாம் எங்கேருந்து உருவாகுது? இந்த வாதங்கள்லாம் எங்கேருந்து உருவாகுது என்றால், சமூகத்தில் சில விஷயங்கள் நிறுவப்படுகின்றன. பட்டியல் சமூகத்திற்கு எதிரிகள் சாதி அமைப்பை உருவாக்கி தங்களை ஒடுக்குமுறைக்குள்ளான சாதி அமைப்பை காக்கக்கூடியவர்கள் அல்ல, மாறாக பிற்படுத்தப்பட்டவர்கள். ஏன்னா அவன் தான் நம்மளை நேரம் அடிக்கிறான் என்கின்ற கருத்து சமூகத்தில் உருவாகிறது. அதுபோல சாதி மாறிய காதல் நடப்பது என்பது ஒரு இயல்பானது அல்ல, அது திட்டமிட்டு நடப்பது, அதனால் அது நாடக காதல் என்பதான ஒரு கருத்து சமூகத்தில் உருவாக்கப்படுகிறது. அதுபோல் ஆணவ கொலை என்பது, ஆமாம் இப்போ அவன் வீட்டு பொண்ணை கூப்பிட்டு போனாக்க நான் கொஞ்சுவானா, கொலை பண்ண தான் செய்வான், இந்த கருத்து இந்த சமூகத்தில் உருவாக்கப்படுகிறது. இந்த கருத்துக்கள் யாரால் உருவாக்கப்படுகிறதோ, யாரால் இதையெல்லாம் வாதிக்கப்படுகிறதோ அதனுடைய தொடர்ச்சி திரைத்துறையில் நீடிக்கிறது. அப்போ நாம் திரைத்துறை என்பது அதனுடைய கோணங்களை வாதிப்பதை இந்த கோணங்களில் நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆணவ கொலைக்கு முன்னாடி நாடக காதல் என்பது ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிட்டு இருக்குது. குறிப்பாக உலகமய சூழலில் கிராமங்களில் இருந்து விவசாயம் பொய்த்து போய், உழவு பொய்த்து போய், அந்த கிராமங்களில் தற்சார்பு பொருளாதாரத்தோடு குறைந்தபட்சம் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் கிராமங்களில் அப்படி வாழ முடியாது, நகரம் நோக்கி வேலைகளுக்கு செல்ல வேண்டும் என்று தொழிற்சாலைகள் நோக்கி வேலைக்கு வரும்பொழுது பெருவாரியாக தொழிற்சாலை ஊழியர்களாக ஆண்கள் பெண்கள் என்றெல்லாம் வரும்பொழுது யார் வருவாங்க அதிகமானா? பெருவாரியான உழைக்கும் மக்கள் வருவாங்க. பெருவாரியான உழைக்கும் மக்கள் தான் வருவாங்க. அந்த உழைக்கும் மக்கள் பல்வேறு சாதிகளை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். அப்போ அங்கே வேலை செய்யும் பொழுது, வாகனத்தில் செல்லும் பொழுது, பேருந்திலோ தொடர்வண்டியில் செல்லும் பொழுதோ, ஒரு நிறுவனம் சார்ந்த வேலைகளிலோ அவர்கள் பணியாற்றும் பொழுது அவர்களுக்குள் காதல் ஏற்படுவது இயல்பு. அப்போது எப்போ நகரமயமாக்கல், உலகமயமாக்கல், தொழில் நிறுவன வளர்ச்சி அதை நோக்கி இளைஞர்களும் இளைஞிகளும் வேலை வாய்ப்புக்காக நகரம் நோக்கி வருகிறார்களோ அப்பொழுது காதல் என்பது இயல்பாகவே சாதி மாறிய காதல், மதம் மாறிய காதல் நடக்கத்தான் செய்யும். அதுபோல் படிப்பு என்பது ஊர் விட்டு ஊர், மாவட்டம் விட்டு மாவட்டம், தேசம் விட்டு தேசம் மாறக்கூடிய சூழல்களை மேற்கல்வியும் மேற்படிப்பும் பெரிய பெரிய வேலை வாய்ப்புகளும் உருவாக்கி தருகின்றன. அப்படியான உருவாக்கத்தின் போது மிகப்பெரிய படிப்பை படித்து கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவர்கள் சாதி மத எல்லைகளை கடந்து தங்களுடைய காதலை அமைத்துக் கொள்வதும் வாழ்க்கை அமைத்துக் கொள்வதும் இயல்பு. இதுவும் தடுக்க முடியாது. இது எல்லாம் சாதி அமைப்பு இன்றைய உலகமய சூழலில் தகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து காட்டக்கூடிய உதாரணங்கள். ஆனால் வெளியே என்ன பேசுகிறாங்கன்னா, ஒரு உழவு சமூகம் வீழ்த்தப்பட்டு உழவு சமூகம் நசிந்து போய் தங்களால் அந்த நிலத்தை நம்பி வாழ முடியாது என்று பொருளாதார தேவைக்காக தொழிற்சாலையை நோக்கி உழைப்பு தேடி வரக்கூடிய அவர்களுக்குள் நடக்கக்கூடிய இந்த விடயங்களை ஒரு வளர்ச்சி கண்ணோட்டத்தில் பார்க்காமல் இதை நாடக காதல் என்று ஒரு தலைவர் சொன்னது வாத பொருளாக மாறினது. ஜீன்ஸு பேண்ட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு காதலிக்கிறாங்கன்னு. ஜீன்ஸு பேண்ட்டு கூலிங் கிளாஸ் போட்டு தான் காதலிக்கணும்னா ஜீன்ஸு பேண்ட்டு கூலிங் கிளாஸ் இல்லாத காலங்களில் காதல் உருவாச்சே, அது எப்படி இருந்தது என்றால் அன்றைக்கு காதல் இருந்தது, என்றைக்கும் காதல் இருக்குது. தமிழ் சமூகத்தில் என்றைக்கும் காதல் இருக்கிறது. சாதி என்பது காதலுக்கு தடையாக இருந்ததில்லை. அப்போது தமிழ் சமூகத்தினுடைய நீண்ட நெடிய வரலாற்று போக்கில் எப்போ காதல், இந்த திருமணம் போன்ற ஒரு சாதி தடையாமல் சாதி வலுவாகும் பொழுது அகமண முறைதான் தங்களுக்கு பாதுகாப்புன்னு எல்லா சாதிகளும் கருதுகிறாங்க. எல்லா சாதிகளும் கருதும் பொழுது அது மாறுது. அப்போ எல்லா சாதிகளுமே அகமண முறையை வலுப்படுத்தும் பொழுது அந்த அகமண முறையை மீறுவது என்பது தவறானது, அது சாதி துரோகம், சாதிக்கு எதிரானது என்பதான கருத்துக்கள் பதிய வைக்கப்படுகின்றன. அப்போ அந்த அகமண முறையை மீறி வெவ்வேறு சாதியை சேர்ந்தவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க. அவங்க ஓடி தான் போவாங்க. வீட்டில் ஒத்துக்கலைன்னா ஓடி தான் போவாங்க. ஓடி போடுகின்றவர்களை தேடி பிரித்து வைப்பார்கள். தேடி பிடிக்க முடியாத இடத்துக்கு போயிட்டாங்கன்னா விட்டுருவாங்க. அவர்கள் எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கிட்டு அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு ஏதேனும் ஒரு வகையில் பெண்ணுடைய குடும்பம் தொடர்புக்கு வரும்பொழுது முதல்ல சேர்த்துக்க மாட்டாங்க. அப்புறமா படிப்படியாக குழந்தை பிறந்தவுடனே பெண் வீட்டிலேருந்து பெண்ணுடைய தாயார்
இல்லை உற்றார் உறவினர்கள் யாரோ ஒருத்தர் போவாங்க, 2 பேர் போவாங்க. அப்புறம் அந்த குடும்பம் அதை ஏற்றுக்கொள்ளும், ஆனால் இடைவெளி வைத்திருக்கும். அதற்கு பிறகு படிப்படியாக அவர்கள் ஏற்கக்கூடிய சூழல் இருந்தது. அப்போ சாதி மாறிய அகமண முறையை மீறிய திருமணங்களை சமூகம் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக கொலையும் செய்து விடவில்லை, அவர்களை ஒதுக்கி வைத்தது, உறவை துண்டித்து கொண்டது, சாதி உறவை துண்டித்து கொண்டது, சமூக உறவை துண்டித்து கொண்டது, அவர்களுடனான கொள்வினை கொடுப்பினை நிறுத்தி கொண்டது. இப்படித்தான் அவர்களை தண்டித்தது. ஒரு குறிப்பிட்ட தொடர்ச்சியாக தான் நடந்துட்டு வருது. எப்போ இது கொலையாக மாறுகிறதுன்னா, சாதி சங்கங்கள் எப்போ வலுப்பெறுதோ அப்போதான் இது கொலையாக மாறுது. குறிப்பாக இந்த காதல், இந்த திருமணம், சாதி மாறிய திருமணம், அகமண முறை மீறிய திருமணங்களுக்கு பின்னால் அரசியல் புகுத்தப்படும் பொழுது மட்டுமே அது கொலையாக மாறுகிறது. அப்போ சாதி சங்கங்கள், சாதி இயக்கங்கள் வலுப்பெற்று அது காதல், திருமணம் போன்ற விவகாரங்களில் தலையிடும் பொழுதுதான் இங்கே நம்ம ஜாதிக்கார பொண்ணை இன்னொருத்தன் காதலிக்கிறான், இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி போகிறான் என்கின்ற வாதங்கள் வலுப்படுகின்றன. அப்போது அரசியல் புகும்போது இது சமூகத்தில் சிக்கலை உருவாக்குது. அப்போ அந்த அரசியல் புகுதுடைய விளைவு தான் இந்த ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட். அப்போ இதை எதிர்கொள்ள வேண்டிய தரப்பினர் அதை எப்படி எதிர்கொண்டாங்கன்னா, அதை அறிவுபூர்வமாக அணுகினார்களா? இல்லை. உங்கள் ஜாதியில் உங்களுக்கு உங்கள் ஜாதி பொண்ணுங்களே உங்கள் பசங்களை பார்க்க தயாராக இல்லை, எங்ககிட்ட தான் சரக்கு இருக்குது, எங்ககிட்ட தான் மிடுக்கு இருக்குது, அதனால தான் எங்களை தேடி வரான். இப்படியாக கொச்சையாக அணுகுவது, கொச்சையாக அதை பார்ப்பது என்கின்ற கண்ணோட்டத்தில் தான் எதிர்த்தரப்பை சேர்ந்த தலைவர்களும் பார்த்தார்கள். அப்போது இரண்டுமே இங்கே பெரிய அளவில் ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்ட வாதமாக மாற்றப்படவில்லை. அப்போ நாடக காதல் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வரல வந்துட்டு இருக்குது. அந்த காதல், நாடக காதல்னு காதல் மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களிலும் ஆதாயம் பார்க்கக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்குது. கல்வி வணிகமயமாக மாறிடுச்சு. இன்றைக்கு குடும்பம் சமூக உறவுகளிலிருந்து விலகி நின்று முடிஞ்சிருச்சு. கூட்டு குடும்பம் தனி குடும்பம் மாறிடுச்சு. குடும்ப உறவுகளே பொருளாதார அடிப்படையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதில் உருவாகக்கூடிய காதல், திருமணம் என்பதெல்லாம் பொருளாதார கண்ணோட்டம் இல்லாமல் ஒரு காதலோ திருமணமோ நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, பெரும்பாலும் இல்லை. இன்றைக்கி இருக்கிற சூழலில் பெரும்பாலும் இல்லை. காதலுக்கு கண்ணு இல்லைன்னா சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. அது இளம் வயதில் வரக்கூடிய பருவ கோளாறு. காதலிக்கணும்னு முடிவெடுத்தவங்க ஏதேனும் தங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்து கொள்ள முடியுமா, வாழ முடியுமா என்கின்ற அளவுக்கு சிந்திக்கக்கூடிய அளவு பக்குவம் பெற்றவங்களாக தான் இன்றைக்கி எல்லா தரப்பு இளைஞர்களும் பெண்களுமே இருக்கிறாங்க. ஒருவேளை அது முடியலன்னா வாழ்க்கையை விட்டு விட்டு வெளியேறக்கூடிய, பிரிந்து செல்லக்கூடிய நிலைக்கும் அவங்க போகிறாங்க. அதனால் அவர்களும் முட்டாள்கள் இல்லை, சமூகமும் அவர்களை அப்படியே விட்டு விட்டு போய்விடாது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய மாற்றங்கள், இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் அணுகுவதிலும் பார்ப்பதிலும் ஜனநாயகத்தன்மை நம்மக்கிட்ட இல்லை. ஒருத்தர் கூலிங் கிளாஸு ஜீன்ஸ் என்றார், இன்னொருத்தர் சரக்கு மிடுக்குன்றார். இது வாதத்தை அடைச்சிருச்சு. அப்போ அவங்க தரப்பு, அந்த தரப்பு அதுதான் நியாயம்னு பேசும், இந்த தரப்பு இதுதான் நியாயம் என்று பேசும். இப்படியான வாதங்களால் சமூகத்தினுடைய விளைவை கட்டுப்படுத்தவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. இவங்க சொல்கிறதுனாலாம் சாதி மாதிரி காதலிக்கிறவங்க, திருமணம் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சா? நீ ஒரு கொலை பண்ணால் 1000 திருமணம் நடக்குதுங்க. கொலை நடப்பது தமிழ்நாட்டில் அதிகம்னு சொல்கிறாங்க. ஆணவ கொலை தமிழ்நாட்டில் அதிகம்னு சொன்னாக்கா அப்போ காதல் அதிகம்னு தானே பொருள், காதல் நிறைய நடக்குன்னு தானே பொருள். அப்போது அந்த விஷயத்தை பார்க்கும்போது இன்றைக்கி சமூகம் இன்னும் ஒரு படி முன்னாடி போயிடுச்சு. பிற்படுத்தப்பட்டவர்கள் மற்ற சமூகங்கள் பட்டியல் சமூகத்தவரை கொலை செய்தது என்பது போக பட்டியல் சமூகத்தவரே இன்றைக்கு கொலையில் ஈடுபடக்கூடிய அவலமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் திரைப்படங்களாக மாறுமா? இதை மாற்றணும்னா யார் மாற்றுவது? யார் இதை திரைப்படமாக்குவது? இது எதிரொலிக்காத திரைப்படங்கள். ஏன்னா இதனால் இது எதிரொலிக்கக்கூடிய அரசியல் கண்ணோட்டம் இந்த சமூகத்தில் உருவாகும். அந்த அடிப்படையில் தான் ரஞ்சித்தினுடைய ஆணவ கொலை என்பது அக்கறையின் பார்ப்பட்டது. ஆணவ கொலை அக்கறையின் பார்ப்பட்டதுன்னா யாருடைய அக்கறையின் பார்ப்பட்டது? பெற்றவங்களுக்கு அக்கறை இருந்ததுனாக்கா அவர்கள் அந்த பிள்ளைகளை வாழ வைப்பதற்கு வழிவிட வேண்டும். சரி, நீ அங்கே பேச்சை கேட்கலையா, நீ அனுபவப்பட்டு வா என்று சொல்லிட்டு அவங்களுக்கு வழிவிட்டு போயிடணும். இதுதான் அக்கறை. அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம், விழுந்தால் கை கொடுத்து தூக்கலாம். நம்முடைய பேச்சை கேட்கலையா, சரி நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான் அக்கறை. கொலை செய்வது அக்கறை இல்லை. கொலை செய்வதன் மூலிமா அவர்களும் கொல்லப்படுகிறார்கள்,
கொலையில் பாதிக்கப்பட்டு கொலையில் வந்து ஈடுபட்டதுனால இவர்களும் சிறை தண்டனை வழக்குன்னு பாதிக்கப்பட்டு இவங்களும் இது எப்படி அக்கறையாக மாறும்? அப்போ இது வந்து ஒரு முட்டாள்தனமான கருத்துக்களாக இது வந்து இருக்குது. இது சித்தாந்தம் இல்லாத, கருத்து தெளிவில்லாத, சமூகத்தை பற்றிய புரிதல் இல்லாத ஒரு பார்வையாக இருக்கிறது. உண்மையிலேயே இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் நிறைய படிக்கிறாங்க, ஆண்கள் குறைவாக படிக்கிறாங்க. அப்போ படித்த பெண்களுக்கு இணையான படித்த ஆண்கள் பெரும்பாலான சாதிகளில் இல்லை. அடுத்து பெண்கள் விரைவிலேயே திருமணம் பண்ணக்கூடிய வயதை எட்டக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். ஆண்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை நிலை பெற வேண்டும் என்பதற்காக திருமண வயதை தள்ளி போடக்கூடிய சூழல் இருக்கிறது. அப்போ திருமணமாகக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கையும் திருமணமாகக்கூடிய நிலையில் உள்ள ஆண்களுடைய எண்ணிக்கையும் சம விகிதத்தில் பல சாதிகளில் இல்லை. அதனால் திருமணமாகாத பெண்களும் நிறைய பேர் பல சாதிகள் இருக்காங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. அப்போது மாற்று சமூக உறவு மட்டுமே இதற்கு தீர்வாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அப்படியாக பல்வேறு சாதிகளில் இன்றைக்கு நிலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் கூட சமூக மாற்றம் தான். இந்த மாற்றங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட பெண்கள் காதலை, சாதி மாறிய காதலை குறிப்பிட்ட சாதியினர் என்றெல்லாம் குற்றஞ்சாட்டி இழிவுபடுத்துகிறார்கள். இதையெல்லாம் கூட பெண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களும் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் அறிவும் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த திரைத்துறை இயக்குனர்கள், நீங்கள் பேசினா ஒரு விஷயத்தை தெளிவாக பேசுங்க. அறகுறையாக உங்களுடைய ஆதாயத்திற்காக அல்லது உங்கள் சமுதாயத்தை தூண்டிவிட வேண்டும் என்பதற்காக உங்கள் படத்தை பார்ப்பதற்கு உங்கள் சமுதாயத்தினுடைய மக்கள் கூட்டம் தேவை என்கின்ற ஒரு கண்ணோட்டத்திற்காகவே திரைப்படங்களை எடுத்தால் அது திரைப்படங்களுடைய அந்த தாக்கத்தின் வழியாக சமூகத்திலும் அது வேறு சில சிக்கல்களை உருவாக்கும். அதே நேரம் இப்படிப்பட்ட இயக்குநர்களும் தமிழ்நாட்டில் காணாமல் போய்விடுவார்கள். ஆக இந்த விஷயங்களை கவனமாக கையாள வேண்டிய தேவை இருக்கிறது. ரஞ்சித் போன்றவருடைய பைத்தியகாரத்தனமான விஷயங்களைப் போல நிறைய இயக்குநர்கள் பைத்தியகாரத்தனமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு இயக்குனர், அது நிறைய விமர்சனங்கள் வந்தது. காதலிக்கின்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு ஒரு யுக்தியை சொல்லுவாங்க அவங்க. இதை பற்றிலாம் கூட விமர்சனம் வந்தது. அப்போ இதெல்லாம் வந்து சமூகத்தில் வந்து இதுதான் முக்கியமா? இந்த விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயமே இல்லையா சமூகத்தில்? சமூக மாற்றத்திற்கு, தங்கள் சமூகம் சார்ந்த இளைஞர்களை முன்னேற்றுவதற்கு இதை தவிர வேறு விஷயமே இல்லையா? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. திருமணம் என்பது அவர்களுடைய சொந்த உரிமை. நாம் அறிவுரை சொல்லலாம், வழிகாட்டலாம், அவர்களுக்கு சில வாய்ப்புகளை கொடுக்கலாம். அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்வதும் மறுப்பதும் அவருடைய உரிமை. குடும்ப அமைப்பு முறை இன்றைக்கு விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்ப அமைப்பு முறைய வீழ்ச்சி தான் இன்றைக்கு இந்த சிக்கல்களுக்கு ஒரு பெரிய காரணமாக மாறிட்டு இருக்குது. அப்போது குடும்ப அமைப்பு முறை வீழ்கிறது, யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது, யாரும் யாரையும் அதிகாரம் செய்ய முடியாது என்கின்ற சூழல் உருவாகி கொண்டிருக்கின்ற வேளையில் தனித்த சுதந்திரமான குடும்ப உறுப்பினர்கள் உருவாகி கொண்டிருக்க இந்த சூழலில் குடும்ப அமைப்பு சர்வாதிகாரத்தை நோக்கி செல்வது தான் இந்த கொலைகளை பற்றியெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்படி சர்வாதிகாரத்தை நோக்கி சென்றால் குடும்ப அமைப்பு முறை இன்னும் சிதைமே தவிர அது காப்பாற்றப்படாது. ஆக அந்த விஷயங்களை கூட திரைப்படங்கள் வாயிலாக சொல்வதற்கு தமிழ்நாட்டில் இயக்குநர்கள் இல்லை. அப்போ இவர்கள்லாம், இந்த இயக்குநர்கள்லாம் உண்மையிலேயே உங்களுடைய நோக்கம் தமிழ் இனத்திற்காக, தமிழ் சமூகத்திற்காக திரைப்படங்களை எடுப்பது, இயக்குவது அப்படின்லாம் இருந்தால் உண்மையிலேயே எவ்வளவோ அற்புதமான, அருமையான, உலகத்தரம் வாய்ந்த அளவிற்கு தமிழ் இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய கதாபாத்திரங்கள்லாம் தேர்வு செஞ்சு படம் எடுக்கலாம். நிறைய வீரர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. பிரபாகரனை பற்றி 100 பேர் நினச்ச படம் எடுக்கலாம். ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க? இதோட தமிழரசனை பற்றி எடுக்கலாம், புலவர் கலிய பெருமாளை பற்றி எடுக்கலாம், வாட்டாக்குடி இரணையனை பற்றி ஒரு படம் தான் வந்தது. நிறைய படம் எடுக்கலாமே. நிறைய வரலாற்று கதைகள் இருக்கின்றன, எடுக்கலாம். ஏன் அதெல்லாம் இன்றைய காலச்சூழலில் பொருத்தி எடுக்க மாட்டேங்கிறாங்க? எடுப்பதற்கு இவர்களுக்கு மனம் இல்லை. அதனால் இவங்க குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுறாங்க. இவர்களுடைய இந்த சதி பேச்சுக்கும் சதி அரசியலுக்கும் தமிழர்கள் உடன்படக்கூடாது. சிந்தித்து நாம் இந்த விஷயங்களை அணுக வேண்டும், ஆராய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு தமிழ் திரைத்துறைக்குள் இருக்கின்ற அரைகுறையான தமிழ் சமூகத்தை பற்றிய புரிதல்களை மறுதளிப்போம். திரைத்துறை வட்டாரங்களில் சமூகம் சார்ந்த பிரச்சனையை பேசுகின்றவர்கள் உண்மையிலேயே அவர்களுடைய உள்நோக்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டு அவர்களை அம்பலப்படுத்துவோம். சாதி மறுப்பு, சாதி கடந்த
காதல், திருமணம் போன்ற விஷயங்களை ஜனநாயக ரீதியான ஒரு விஷயமாக நாம் அணுகுவோம். அதை சாதி ஆதிக்க கண்ணோட்டத்தில் அணுக வேண்டிய தேவையில்லை. இந்த புரிதல்களை நாம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.